இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு விடிஞ்சதே தெரியாத அளவுக்கு கிளைமேட் ரொம்ப அப்படியே க்ளவுடியாக சூப்பராக இருந்துச்சு. விடிஞ்சதே தெரியல. எழுந்து பார்த்தோன்னா 7 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கிளம்பி அப்படியே வாக்கிங் போகிறதுக்காக போயிருந்தோம். ஸோ போகிறப்ப அப்படியே சாங் கேட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி சாங்லாம் கேட்டுட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு ரிட்டன் வந்தோம். இப்போது இந்த வீக் ஃபுல்லாக எனக்கு எப்படி டேஸ் போகுது அப்படின்னா, பசங்களுக்கு லீவா அதனால அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. யூசுவலாக எழுந்துக்கிறத விட சீக்கிரமே எழுந்துக்கிறாங்க. ஆனால் எனக்கு தான் வேலை பெண்டு கலண்டுறது. லீவில் அம்மா வீட்டில் போய் விடலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் 1 வீக் தான் லீவா, மறுபடியும் போய் கூப்பிட போகணும்ல. ஸோ அதனால் இங்கேயே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து எப்பயும் போல் லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் ஸ்நாக் வரைக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுருந்தேனா, அது கொஞ்சம் நல்லாவே ஊறிடுச்சு, முளையே வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்குக்காக பசங்களுக்கு வந்து அவிச்சு கொடுத்துருந்தேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு சின்ன ட்ரான்சிஷனை போட்டு நானும் அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாமா? பாய்.